ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். சூடாக வடித்த சாதம். இங்கே வந்து நல்ல மழைங்க, எல்லாருக்குமே வந்துட்டு கோல்டு வீட்டில். ஸோ சூடாக ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மிளகு சீரகம் தூக்கலாக போட்டு ஒரு தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பொண்ணுக்கும் ஃபீவரு, பையனுக்குமே கோல்டு. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து சௌச்சௌக்காய் கூட்டு வச்சுருக்கேன். கடலப்பருப்பு பாசிப்பருப்புலாம் போட்டு மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றி, அது போக முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வந்து எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் துருவி நிறையா போட்டு வச்சுருந்தா தான் சாப்பிடுவாங்க. தேங்காய் துருவல் நிறையா போட்டு, ஸோ அதனால் வச்சுருக்கேன். அடுத்து வந்து புதினா மல்லி துவையலுங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக புதினா மல்லி துவையல் வச்சுருவேன். அது குழந்தைகளுக்கு வந்து அது சூடாக சாதத்தில் போட்டு ஊட்டி விடலாம். இல்லைனா தோசைக்கும் கூட நீங்கள் வந்து இதை தொட்டு சாப்பிட்டுக்கிறலாம். ரொம்ப நல்லது புதினா மல்லி துவையல். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் குழந்தைகளுக்கு கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன் கிட்ஸ்க்கு வந்து. ஏன்னா அவங்க வந்து முருங்கைக்கீரை சப்போஸ் அவங்க சௌச்சௌக்காய் சாப்பிட பிடிக்கல, முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்கலன்னா கேரட் பொரியல் கண்டிப்பாக என் 2 கிட்ஸுமே சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக இது செஞ்சுருக்கேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.